ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாடு வீடியோ குட்டி மீன் விழாக்கு பார்த்தாலும் இன்றைக்கி கூட்டாளமூடில் நம்மளோட வெல்விஷர் ஒருத்தவங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோங்க. நம்மக்கிட்ட நம்மளோட சிஸ்டர் பிரியா இருக்காங்க. அப்புறம் வெல்விஷர் எல்லாமே உட்காந்துருக்காங்க. தலைவாழையில் போட்டாச்சு, தண்ணி தொளிச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி கூட்டு வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டு. நம்மளோட கந்தசாமி பிரதராக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்து தயிர் கூட்டில் நிறைய வெரைட்டி பண்ணியிருந்தாங்க. தயிரில் வந்து பீட்ரூட் போட்டதை வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தயிரில் நெல்லிக்காய் போட்டு வச்சுருந்தாங்க. மூணுமே சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கூட்டு என்னது முட்டைக்கோஸ் கூட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது ஃபைனலாக அவியல் கொண்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி கூட்டாளமூடில் எல்லா கூட்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எல்லாம் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது செங்கல்பட்டு அரிசியில் பக்கம் சோறு கொண்டு வந்திருந்தாங்க. பெட்டியில் வந்து பப்படம் கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது அப்படியே நிலவாலில் வந்து சிக்கன் கிரேவி கொண்டு வந்திருந்தாங்க. சிக்கன் கிரேவி கார சூரமாக சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்பு கறி கொஞ்சம் உறைஞ்சி இருந்துச்சு, ஆனாலுமே செம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அது கூட இஞ்சி கூட்டு காம்பினேஷனில் சாப்பிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்தது கொஞ்சோண்டு சோறை வாங்கி அதில் சாம்பார் பார்த்துக்கோங்க. சாம்பார் எல்லாம் போட்டு நல்லா விரசிக்கிட்டு அந்த தயிர் கூட்டு சொன்ன பார்த்திங்களா, அந்த 3 கூட்டுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபைனலாக கொஞ்சோண்டு சோறை வாங்கிட்டு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க, புளிசேரி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. என்ன டேஸ்ட்டு தெரியுமா அந்த புளிசேரி, நல்லா விரசிட்டு அப்படியே இஞ்சி கூட்டு காம்பினேஷனில் தான் சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்படியே பப்படத்தை பிடிச்சி போட்டாச்சு, பழத்தை பிச்சு போட்டாச்சு. 3 விதமான பாயசம் கொண்டு ஊற்றுனாங்க. ஆனால் பாயசம் எனக்கு அந்தளவுக்கு ஒரு பிடித்தம் இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. அடுத்தது போலி எல்லாமே போட்டிருந்தோம் பார்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சோண்டு சோறு வாங்கி நம்ம தயிர் அதே இலையில் சாப்பிடலன்னா நம்மளுக்கு முடியாது பார்த்திங்களா. அப்படியே நம்மளோட வெல்விஷர்ஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லபடியாக பேசிட்டு எடுத்துகிட்டு இடத்த கால் பண்ணி வச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.